ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்கிறோம். இந்த நாளில் கூட வேத வசனத்தின் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறது உபாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீ உன் முழு இருதயத்தோடு அவரை தேடினால் நீ அவரை கண்டடைவாய் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும்போது அவரை நாம் கண்டடைவோம். எப்படிப்பட்ட இருதயம்? ஒரு மனுஷன் தேவனத்தில் வருகிறான், அவன் சொல்கிற ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று. கர்த்தர் அவனுடைய எல்லா காரியங்களையும் விளக்கின பிறகு அவனை உற்று பார்க்கிறார். அவனுடைய மனசு ஃபுல்லாக அவனுடைய சொத்தின் மேல் பற்றுதலாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, உன் சொத்தை விற்று தரித்திரம் இருக்கக்கூடு என்று சொல்வதை பார்க்கலாம். அதனால் ஐஸ்வர்யம் தப்பா இல்லை. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்கு, யாக்கோபு, நம் முற்பிதாக்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆஸ்திகளை உடையவர்களாக இருந்தார். ஆனால் அதன் மேல் பற்றுடையவனா இந்த வாலிபன் இருந்தார். பாருங்கள், அவன் முழு இருதயம் அவனுடைய சொத்தையும் அவனுடைய ஐஸ்வர்யத்தையும் சார்ந்ததாக இருந்தார். ஆண்டவர் அதை உடைக்க விரும்பினார். அதுலேருந்து உன் மனசை உன் முழு இருதயம் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறதுக்காக தான் அவனிடத்தில் சொன்னார், உன் சொத்தை விற்று தரித்திரம் கொடுன்னு சொன்னார். ஒருவேளை அவன் கொடுத்திருந்தான்னா இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டிருப்பான். ஏன்னா கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஒருபோதும் தாழ்ச்சியடைந்தும் போவதில்லை, தரித்திரம் அடைந்தும் போவதில்லை. அவர் நம்முடைய முழு இருதயத்தை கேட்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் முழு உள்ளத்தோடு உன் முழு ஆத்மாவோடு தேவனத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த ஆத்மாவில் நாம் அவரை அண்டிக் கொள்ளக்கூடாதபடிக்கு அநேக இடர்பாடுகள், போராட்டங்கள். பாருங்கள், தன் சொந்த பிள்ளையும் தாயோ தகப்பனும் அவரை காட்டிலும் அதிகமாய் அவர்களை நேசிக்கிறவன் அவருக்கு பாத்திரம் நல்ல என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். உன் குடும்பம் உனக்கு தேவைதான், உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன் வாழ்க்கை, உன் தாய் தகப்பன் எல்லாம் தேவைதானால் கர்த்தர் தன்னுடைய கிருபை தன்னுடைய வசனத்தினால் அவர் நமக்கு உணர்த்துகிறது என்னவென்றால், அவர் விரும்புகிறது என்னவென்றால் நாம் அவரை முழு இருதயத்தோடு தேடுவோம். இருதயத்தில் இயேசு கிறிஸ்து தான் முதலிடம் இருக்கிறோம். அதற்கு அப்புறம் தான் மனுஷர்களும் வேறு காரியம். அதுதான் கர்த்தர் சொல்ல வரும், முழு இருதயத்தோடு தேடு. அவரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான். சிங்கக்குட்டிகள் தாய் சேர்ந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடியுள்ளதோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34 வாசிக்க முடியும். மேலும் அது மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லி, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவில் என்று சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள். முழு இருதயத்தோடு அவர் தேடுகிறவரை அவர் கைவிடுவதில்லை, அவரை கண்டடைய செய்கிறார், அவனுக்குரிய காரியங்களை வாய்க்க செய்கிறார். எனவே தேவப்பிள்ளைய உன் இருதயத்தில் முழு மூச்சாய் முழு முதலாய் தேவன் மாத்திரமே இருக்க வேண்டும். தேவனுக்காக எதையும் இழக்க தயாராகலாம், ஆனால் எதற்காகவும் தேவனை இழக்க ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்கக்கூடாது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.